விஜய் பிரச்சாரத்தில் கரூரில் ஏற்பட்ட பெருந்துயரம் நாட்டையே உலுக்கியிருக்கக்கூடிய நிலையில் 39 பேர் பலியாகியிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழ்நாடு மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்குனர் சுகந்தி இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்து பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கிரிட்டிக்கலா இருக்கிறது 2 பேர் தான் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் 31 உடல்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மீதி உள்ளது இப்போ முடிச்சிருவாங்க, காலையில முடிச்சிருவாங்க. மொத்தம் அனுமதிக்கப்பட்டவங்க 91 தான். அதுல இறந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டவங்க 39 பாடி தான். அவ்வளவுதான். வேற என்ன உங்களுக்கு 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கிறாங்க. அது ஒருத்தங்களுக்கு ஏற்கனவே டயபெட்டிக் எல்லாம் இருக்குது, லங் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அவங்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணம் நடந்திருக்காங்க. மற்றவங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தம் 52 பேர். மொத்தம் 52 பேர் உள்நோயாளியா அனுமதிக்கப்பட்டாங்க. 52 பேர். 2 பேருக்கு தான். சரி, நான் கிரிட்டிக்கலா இருக்கிறது 2 பேர் தான் இருக்கிறாங்க. 2 பேர் தான் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் 31 உடல்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மீதி உள்ளது இப்போ முடிச்சிருவாங்க, காலையில முடிச்சிருவாங்க. மொத்தம் அனுமதிக்கப்பட்டவங்க 91 தான். அதுல இறந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டவங்க 39 பாடி தான். அவ்வளவுதான். வேற என்ன உங்களுக்கு 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கிறாங்க. அது ஒருத்தங்களுக்கு ஏற்கனவே டயபெட்டிக் எல்லாம் இருக்குது, லங் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அவங்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணம் நடந்திருக்காங்க. மற்றவங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தம் 52 பேர். மொத்தம் 52 பேர் உள்நோயாளியா அனுமதிக்கப்பட்டாங்க. 52 பேர். 2 பேருக்கு தான். சரி, நான் கரூர் தேர்தல் பிரச்சார கூட்ட நெரிசலில் 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் கிட்டத்தட்ட 52 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அங்கு அவர்களை சந்தித்து அவர்களுக்கு அளித்து வரும் சிகிச்சை குறித்தும் ஆய்வு செய்து தமிழ்நாடு மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்குனர் சுகந்தி அதில் 2 பேருடைய நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மற்றவர்கள் உடல்நிலை தேறி வருவதாகவும் விளக்கமளித்து பேசினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.